அனைவருக்கும் வணக்கம் சொந்தங்களே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஒரு லாங் வீடியோ போடுறோம். அது இன்றைக்கி என்ன வீடியோனா, அக்கா பொண்ணுக்கு கல்யாணம். அதனால் காலையிலே எல்லோரும் கல்யாணத்துக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோவில் வந்து இப்போ வந்து நம்ம கல்யாணத்துக்கு போகிறப்ப தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். ஆனால் வந்து நேற்றுக்கு அக்கா பொண்ணுக்கு நலுங்கு வச்சுருந்தாங்க. அந்த நலுங்கு வீடியோவும் இப்போ வரும். அதுக்கப்புறம் கல்யாண வீடியோவும் வரும். ரெண்டும் இந்த ஒரு வீடியோவிலே வரும். சொந்தங்கள் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக எங்கள் கிராமத்து முறையில் நாங்கள் எப்படி கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு எல்லோரும் கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்கள் ஊரில் எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்ட்டு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நண்பர்களே. நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் லாங் வீடியோ போடுறோம். ஒரு 20 நாளாகவே நம்ம லாங் வீடியோ எதுவும் போடலை. அதனால தான் இந்த வீடியோ மெயினாக நமக்கு வந்து லாங் வீடியோ எடுக்க முடியல. வீட்டில் கொஞ்சம் வேலை, அதனால் எடுக்க முடியல. இதுக்கப்புறம் வந்து நான் கண்டினியூவாக லாங் வீடியோ போடுவேன். சரி வாங்க நண்பர்களே, நாங்கள் எப்படியெல்லாம் எங்கள் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நலுங்கு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு தாய் மாமா சீரெல்லாம் கொடுத்து எல்லாமே முடிஞ்சு, அதான் முறக்காரவங்க எல்லாருமே மாலை எடுத்து போட்டு பொண்ணை வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. நலுங்கு முடித்த உடனே தான் எங்கள் ஊரில் பொண்ணு அழைப்பு வைப்பாங்க. பொண்ணு அழைக்க வருவாங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து. அதுக்கப்புறம் வந்து இந்த வரிசைலாம் எடுத்துகிட்டு வர்றாங்கள்ல, சீர் கொண்டு வர்றாங்கள்ல மாமா முறை உள்ளவங்கெல்லாம், அவங்களுக்கெல்லாம் பதிலுக்கு நம்ம சீர் கொடுத்து அனுப்பணும். அந்த தாம்பாளத்தில் ஏதாவது நம்மளும் வச்சு கொடுத்து அனுப்பணும். அதனால் வந்து ஊரில் பெரியவங்க இல்லைன்னா அவங்க பங்காளி வீட்டில் உள்ளவங்க அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க தாம்பாளத்தில். யாரெல்லாம் சீர் எடுத்துகிட்டு வந்தாங்களோ அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க தாம்பாளத்தில். இவ்வளோ நேரம் நான் அவங்களாம் சீர் கொடுக்குறவங்களுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நான் உடனே செல்லை எடுத்துகிட்டு வந்து வெளியில் சொந்த பந்தம் எல்லார்ட்டையும் வந்து கதை பேசிட்டு நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் தம்பி பையன் வேறு அழுதான்ட்டு அங்கே மேலே சத்தத்தை கேட்டதுமே அவன் அழுக ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு அந்த சத்தமே பிடிக்காது. அந்த சத்தம்னு இல்லை, வீட்லையுமே அந்த மிக்ஸி போட்டால் கூட அழுவான் அவன். அது என்னன்னு தெரில, அவனுக்கு அந்த பிடிக்கல போல். நான் உடனே எங்கள் மாமெல்லாம் மொய் எழுதிட்டு இருந்தாங்க. நலுங்கில் வச்சு பணம் கொடுப்பாங்களா, அதனால் வந்து அதெல்லாம் ரொம்ப நேரம் வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்கே பொண்ணுக்கிட்ட வாங்க முடியல, அதனால் வெளில ஒரு நோட்டு போட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் மாமா மரம் உள்ளவங்க தான் எழுதிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து நான் கலாய்ச்சிட்டு இருந்தோம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு. உடனே எங்கள் மாமா என்ன நல்லா அழகாக எடுத்து வீடியோவில் காட்டு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் மாமாட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு மறுபடியும் உள்ளே என்ன முடிஞ்சா என்னான்னு போய் பார்த்தேன். அப்புறம் உடனே தாத்தே எங்கள் அம்மா வந்து அவங்க அண்ணன்ட்ட உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கேன். இங்கேன்னு இல்லைங்க, எந்த ஃபங்க்ஷன் போனாலும் எந்த விசேஷத்துக்கு போனாலும் இந்த சொந்த பந்தம்லாம் ஒன்றா சேர்ந்தா உட்காந்து பேசுவாங்க பாருங்கள். அது உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் அப்படி தான் யாரை பார்த்தா, அதாவது வந்து எல்லா விசேஷத்துலேருந்து தானே எல்லோரும் ஒன்றா பார்த்துக்குவோம். அதனால் அக்கா தங்கச்சி சித்தப்பா பிள்ளை பெரியப்பா பிள்ளை பெருமா பிள்ளை அக்கா பிள்ளை தம்பி பிள்ளைன்ட்டு எல்லாமே அப்போ தான் உட்காந்து எல்லாம் முட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு, நலுங்கு ஃபங்க்ஷன் தானே, சத்த நேரத்தில் முடிஞ்சிடும். அப்போ பக்கத்தில் ஒரு அக்கா வந்து நோட்டு வச்சு எழுதிட்டு இருக்காங்க. அந்த பணம் வச்சு அந்த சீர் கொடுத்தாங்கள, ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சு கொடுத்தாங்களா, அவங்க பேரெல்லாம் போட்டு எழுதிட்டு இருந்தாங்க. நலுங்கு ஓரளவுக்கு முடிஞ்சு எல்லாம் அவங்கவுங்க உட்காந்து சொந்த பந்தத்திட்ட நலம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அப்புறம் அப்படியே செல் எடுத்துகிட்டு சுற்றிட்டு எல்லார்ட்டையும் வீடியோ எடுத்துகிட்டு கலாய்ச்சிட்டு நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த பொண்ணோட அத்தை பொண்ணு அவள் வந்து இது எங்கள் தாய் மாமா எங்கள் பெரியம்மா எல்லாம் உட்காந்து பேசிட்டாங்க. தம்பி ஒய்ஃபு இவங்களும் தம்பி வீட்லேயும் வந்து சீர் செஞ்சாங்க, ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய். அதனால் அவங்களுக்கும் பதில் சீர் கொடுத்துருக்காங்க. எல்லாம் சீர் வாங்கிட்டு எல்லாம் உட்காந்தாங்க. சரி ஒரு வழியாக வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. இந்த சீர் செய்கிறது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. அந்த சீரெலாம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு அந்த சீரெலாம் எடுத்து கொடுத்துட்டு இந்த தாம்பாளம் தேடுறதுன்னு ஒன்று இருக்குது, அதுதான் எல்லாத்தோட பெருசு. எல்லாரும் தாம்பாளத்துலேயுமே எல்லாருமே அடையாளம் வச்சு தான் எடுத்துகிட்டு வருவாங்க. நெயில் பாலிஷு இல்லைன்னா பெயிண்ட்டு இது மாதிரி ஏதாவது வச்சு தாம்பாளத்துக்கு பின்னாடி இனிஷியல் போட்டு தான் எடுத்துகிட்டு வருவாங்க. நாங்களும் அப்படி தான் தாம்பாளம் எடுத்துகிட்டு வந்தோம். அதான் நானும் ஒரு தாம்பாளமாக எடுத்து தூக்கி அடியில் பார்க்குறேன் நாங்கள் போட்ட இனிஷியல் இருக்கான்ட்டு.
அதான் கிடைக்கல, எங்கே போயிடுச்சுன்னு தெரில. சரி எங்கே இருந்தாலும் இங்கே தானே இருக்கும், நிறையா தாம்பாளம் இருக்குது, நிறையா ஊர்லேருந்து சொந்தக்காரங்கள்லாம் அவங்கவுங்களும் சீர் கொண்டு வந்தாங்களா, அதனால் ஒரு தாம்பாளமாக தேடி எங்கே இருந்தாலும் இங்கே தானே இருக்கும்ன்ட்டு இது இங்கேன்னு இல்லை, எந்த விசேஷத்துக்கு போனாலும் இந்த தாம்பாளம் பொறுக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது. இந்த பிரச்சனை எல்லா ஊர்லேயும் உங்கள் ஊர்லேயும் இப்படி தான் இருக்கா என்னன்னு இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே பிரச்சனை உங்களுக்கு இருக்கா, நீங்களும் இந்த பிரச்சனையை அனுபவிச்சிருக்கீங்களா என்னன்ட்டு. அதனால் நானும் என் தம்பி ஒய்ஃபு அவள் குழந்த அழுதுன்ட்டு என்னை தேட விட்டுட்டா, சித்தி நம்ம தாம்பாளத்தெல்லாம் சேர்த்து எடுத்து வைங்கன்ட்டு. நானும் அங்கங்கே கிடக்கிறதெல்லாம் சந்து பொந்தில் கிடக்கிறதெல்லாம் எடுத்து தேடி கண்டுபிடிச்சி பார்க்குறேன். 2 தாம்பாளம் கிடச்சிச்சு, இன்னும் ஒரு தாம்பாளம் கிடைக்கல. அதான் மெயினாக தேடிட்டு எங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஒரு வழியாக கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வாங்க மறுநாள் கல்யாண வீடியோ பார்க்கலாம். எல்லாருமே கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளையாக வாழ்த்திட்டு போங்க வீடியோ பார்த்துட்டு. வாங்க மறுநாள் நாங்கள் அன்றைக்கே நலுங்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாம்பெல்லாம் ரெடி பண்ணிட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மறுநாள் கல்யாணத்துக்கு வந்துட்டோம். 9:10 முகூர்த்தம். கல்யாணத்துக்கு வந்துட்டோம். எல்லாருமே கல்யாணத்தை பார்த்து பொண்ணு மாப்பிள்ளையை வாழ்த்துங்க. உங்கள் ஊரில் எப்படி கல்யாணம் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நாங்கள் கிராமத்து முறையில் கோயிலில் மாரியம்மன் கோயிலில் தான் கல்யாணம் வச்சுருக்காங்க. அவங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஏதோ நேரம் சரியில்லை அப்படின்ட்டு கோயிலில் வைக்கணும்னு சொல்லி கோயிலில் வச்சுருக்காங்க. சரி வாங்க எங்கள் கல்யாணம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடியே
ஒரு வழியாக நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிச்சு. தாலி கட்டின உடனே மச்சான் வந்து பொரி அள்ளி போட்டு மாமியார் மெட்டி போட்டு எல்லாம் முடிஞ்சு. இது வந்து ஒரு முக்கியமான சீனு. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் கிராமத்தில் நடக்கிற கல்யாணத்தில். அதாவது ஒரு பானையில் வந்து செயின், மோதிரம், சாவி எல்லாத்தையுமே போட்டு ஐயர் வந்து போட்டு விடுவார். பொண்ணு மாப்பிள்ளையும் போட்டி போட்டு உள்ளே விட்டு திறமையாக யார் எதை எடுக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. அதை தான் போட்டு விட்ருக்காங்க. அது வந்து சின்னோண்டு பாடம். மாப்பிள்ளை பொண்ணை கையை உள்ளே விடங்கிட்டுமே மாப்பிள்ளை டொக்குன்னு முன்னாடி விட்டுறாரு. அவர் தான் மோதிரத்தை நகையெல்லாம் அவரை தான் எடுக்கிறாரு. எங்கள் பொண்ணு கையில் கிடச்சதெல்லாம் சாவி தான். ஆனால் கடைசி வரைக்கும் 3 டைம் வந்து போடுவாங்க அது மாதிரி. ஆனால் அவளை கையை உள்ளே விடாமலேயே அவரே தான் 2 டைமும் விட்டு அவரே எடுத்துட்டார் நகையெல்லாம். அவளுக்கு கிடச்சது சாவி தான். இருந்தாலும் 3வது டைம் விடும்போது பொண்ணு எப்படியாவது நம்ம முன்னாடி விட்டுருன்னு சொல்லி விட்டு வளையல் கூட 2 உடஞ்சி. ஆனால் சாமர்த்தியமாக மாப்பிள்ளை வந்து விட்டு கொடுக்கவே இல்லை. அவர் வந்து நகையை தான் எடுத்துட்டார். இவ கையில் கிடச்சது சாவி தான். 3வது டைம் விடும்போது தான் வளையல்லாம் உடஞ்சிச்சு. அவர் விடாதே ஐயர் செம்ம காமெடி. 3வது டைம் ஏமாற்றிட்டார் ஒரு டைம் உள்ளே விடாமலே. அப்பயும் உழுந்தடிச்சு பொண்ணு வந்து ஏறி விழுந்து விட்டா. அப்பயுமே அவளுக்கு வந்து கிடச்சது சாவி தான் 3 டைமுமே. மாப்பிள்ளை கையில் தான் எல்லாமே கிடச்சிச்சு. அது வந்து சும்மா ஒரு ஜாலியாக இதாக போயிடுச்சு. அவ்வளோதான் கல்யாணம் வந்து கல்யாண சடங்கு அது அவ்வளோதான். அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்லாம் போட்டு உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சு அதுக்கப்புறம் வந்து மச்சான் மோதிரம். மாப்பிள்ளைக்கு வந்து பொண்ணோட அண்ணனோ தம்பியோ பொண்ணு வீட்டுக்காரங்க சைடில் எல்லாம் மச்சான் மோதிரம் போடுவாங்க. வந்து பொண்ணோட தம்பி தான் அவன் ஃபஸ்ட்டு போடுறான் மச்சான் மோதிரம், செயின். அது அவங்கவுங்களோட விருப்பம். கை செயின், கழுத்து செயின், எல்லா செயினும் போடுவாங்க. எல்லா கல்யாணத்துலையுமே அது அவங்கவுங்களோட வசதியை பொறுத்து. அதனால் இப்போ போட்டுட்ருக்கான் வந்து மாப்பிள்ளை மச்சான் செயின் போட்டுட்ருக்கான். அடுத்து மோதிரம் எல்லாமே. அப்புறம் இந்த சைடு வந்து தாய்மாமன் காசு கட்டுவாங்க. பொண்ணுக்கு வந்து நெத்தி காசு தாய்மாமன் காசு. அது எங்கள் அண்ணன் பெரியம்மா பையன், அவங்க தான் தாய்மாமன். அந்த சைடு மாப்பிள்ளைக்கு வந்து மச்சான் மோதிரம் போட்டால் இந்த சைடு வந்து பொண்ணுக்கு வந்து நெத்தி காசு கட்டுவாங்க. காசு அதாவது ஃபஸ்ட்டு கட்ட வேண்டியது தாய்மாமன் தான். அம்மா பட்டம் கட்டுவாங்க. ஐயரே சொல்லுவாங்க அம்மா பட்டம் கட்டுறவங்க வாங்க வாங்கன்ட்டு. அப்புறம் தாய்மாமன் கட்டினதுக்கு அப்புறம் மாமி பட்டம் கட்டுவாங்க. அதாவது பொண்ணுக்கு மாமியாராக யார் இருக்காங்களோ அவங்க வந்து மாமி பட்டம் கட்டுவாங்க. அவங்க கட்டினதுக்கு அப்புறம் நாத்தி பட்டம். அவங்க வீட்டில் நாத்தனார் இருந்தாங்கன்னா நாத்தி பட்டம் வந்து அவங்க வந்து கட்டுவாங்க. வண்டி சாவியெல்லாம் கொடுத்து எல்லாம் ஃபோட்டோ வண்டி போட்டிருந்தாங்கல்ல பைக்கு, அந்த சாவியும் கொடுத்துட்டாங்க இப்போவே.
நகையெல்லாம் போட்டுட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு விட்ருவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் அவங்க பங்காளி வீட்டில் என்ன எத்தனை மச்சான் முறைகள்லாம் இருக்காங்களோ எல்லா மச்சானும் வரிசையில் நிற்கிறாங்க மாப்பிள்ளைக்கு வந்து சீர் செய்யறதுக்காக. இந்த சைடு வந்து எங்கள் அண்ணா வந்து காசு கட்ட வந்துட்டாங்க தாய் மாமன் பட்டம் கட்டுறதுக்கு. அதான் அவங்க அண்ணா அண்ணி எங்களோட அண்ணா அண்ணி அவங்க தான் கட்டுறதுக்கு வந்துட்டாங்க. ஒரு சைடு வந்து நகை செய்கிறவங்களுக்கெல்லாம் துணிமணி கொடுக்குற வேலை நடந்துகிட்ருக்குது. காசு அம்மா பட்டம் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் மாமியார் பட்டம் மாமி பட்டம் கட்டுவாங்க. அதுக்கப்புறம் நாத்தி பட்டம் கட்டுவாங்க. அவங்க 3 பேரும் கட்டினதுக்கு அப்புறம் எத்தனை மாமியார் முறை இருக்காங்களோ நாத்தனார் முறை எத்தனை மாமன் முறை அவங்க எல்லாருமே கட்டுவாங்க. அக்கா வீட்டுக்காரரு தங்கச்சி வீட்டுக்காரரு அத்தை வீட்டுக்காரரு அப்படின்ட்டு உரமுறை உள்ளவங்க எல்லாருமே வந்து கட்டுவாங்க. முறைக்காரவங்க எல்லாம் யாரெல்லாம் சீர் செய்யணுன்னு இருக்கோ அவங்க எல்லாருமே கட்டுவாங்க. சரி நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக இது எல்லாத்தையும் ஆணும் வாயை பொளந்துட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். என் கூட வந்தவங்கெல்லாம் தங்கச்சி வீட்டுக்காரு தம்பி பொண்டாட்டி அம்மா யாரையுமே காணும். சுற்றி முற்றி பார்த்து எனக்கு பயமாக போயிடுச்சு. எங்கன்னு அலறி அடித்து ஓடி வந்தால் எல்லாம் பந்தி நடக்கிற இடத்துக்கு வந்து எனக்கு முன்னாடியே வந்து உக்காந்துட்டாங்க. அடக்கடவுளே நம்ம தான் ஏமாந்துட்டோமேன்னு சொல்லி நானும் போய் ஒரு இலையில உக்காந்துட்டேன் நண்பர்களே. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க நம்ம சேனலை. உங்கள் ஊர்லேயும் எப்படி கல்யாணம் விருந்தெல்லாம் நடக்கும், எப்படி கல்யாணம் நடக்கும்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பொண்ணு மாப்பிள்ளையை வாழ்த்த மறந்துடாங்க. ஓகே பாய்.